வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. சிசார்ட் தமிழில் என்ற இந்த வீடியோ தொடரில் நான் பார்க்க இருப்பது டெலிகேட்ஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம். இந்த டெலிகேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ்னு சீலெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இட் இஸ் ஃபங்க்ஷன் பாயிண்டர் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷனுடைய அட்ரஸை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். இது எப்படி பயன்படுத்த போகிறோம், இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதான் இதை இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எப்படி டெலிகேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இதனுடைய டிக்ளரேஷன் இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னுடைய சின்டாக்ஸ் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்க. ஒன்லி திங் இஸ் வி ஆர் கோயிங் டு சே பப்ளிக் டெலிகேட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் இங்கே. அதுக்கப்புறமா என்ன டைப் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த டெலிகேட் என்ன ஃபங்க்ஷன், இப்போ வாய்டுன்னா வாய்டு, அப்படி இல்லை இன்டிஜர்னா இன்டிஜர், இன்ட், தென் அந்த டெலிகேட் நேம். நான் இப்போ ஜஸ்ட் கம்ப்யூட் அப்படின்னு கொடுக்குறேன். கம்ப்யூட் அப்படிங்கிறதான் நான் கொடுத்துருக்குற டெலிகேட்டோட நேம். அதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கணும். 2 ஆர்கியூமெண்ட் வாங்குற மாதிரி வச்சுக்கிறேன். இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க, ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணியாச்சுங்க. இப்போ டெலிகேட் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா இந்த டெலிகேட்டை நான் இங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் டு ஹேவ் இங்கே டெலிகேட். ஸோ டெலிகேட் கூட இல்லை, நம்ம கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த கம்ப்யூட் அப்படிங்கிறத நேமை யூஸ் பண்ணி அது டேட்டா டைப் ஒரு டைப் மாதிரி ஆகிடும். இங்கே கம்ப்யூட் எஃப்னு வச்சுக்கிறேன் நான். நியூ கம்ப்யூட். இங்கே நான் ஐ நீட் டு கிவ் அ ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்டீஜர் ரிட்டர்ன் டைப் இன்டீஜராக இருக்கணும். அதனுடைய வேரியபிள் 2 இன்டீஜராக இருக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் 2 இன்டீஜராக இருக்கணும். இது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், இங்கே நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் சம். இங்கே இன்ட் ஏ கமா இன்ட் பி. இங்கே ரிட்டர்ன் a + b. இங்கே சம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா. இந்த சம்மை தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் போதும், சம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அந்த எஃப்ங்கிற ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இதை நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் 12 13 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ், இட் இஸ் கோயிங் டு டேக் தட் சம். இங்கே கொடுத்துருக்குற சம் தான் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். அந்த சம்முக்கு இந்த 12 13 அனுப்பும். வர வேல்யூவை, ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், console டாட் ரைட் லைன் எஃப் ஆஃப் 12 13 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ we are running this. பண்ணோம்னா 25ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நேராக சம்முன்னே கொடுத்துருக்கலாமே, எதுக்காக ஒரு டெலிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணி அப்படின்னு நமக்கு தோணும். பட் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் பர்பஸ். இதை நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக அனுப்ப முடியும். ரெஃபரன்ஸாக அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சம் ஃபங்க்ஷனையும் அது ரெஃபர் பண்ணும். ஸோ இதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. நம்ம வி வில் டூ தட். இதை நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க. விண்டோஸ் .NET ஃப்ரேம் ஒர்க் உள்ளார டெலிகேட்ஸ்னுடைய யூசேஜ் நிறையா. இன்னும் சொல்லப்போனால் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை ASP.NET அதே மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லேயா இருக்கட்டும், அங்கே ஈவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங்கில் வரும்போது நிறைய டெலிகேட்ஸ் பயன்படுத்துவாங்க. இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்காக உள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூ கேன் ஹேவ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இதையே இப்போ காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இங்கே மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்கேன். இங்கே a இன்ட்டு b அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா நவ் இட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் தட் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. இப்போ வாட் ஐ கேன் டூ ஹியர், இப்போ இது ஒரே ஒரு இதை தான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட் எஃப்னு கொடுத்த மாதிரி
கம்ப்யூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்னொரு நியூ கம்ப்யூட் அதுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் த ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ த டெலிகேட்ஸ். இதில் வந்து அந்த டெலிகேட்டினுடைய டைப் வந்து ஃபங்க்ஷனுடைய டைப் போலேயே இருக்க வேண்டும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதனுடைய ஆர்குமெண்ட்ஸும் அதை மேட்ச் பண்ணணும். வேறு ஆர்குமெண்ட் டைப் மாதிரி இருந்ததுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இஃப் ஐம் கோயிங் டு ஹேவ் இன்ட் சி அப்படின்னு இன்னொன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுங்க, இங்கே எரர் எதுவும் வராது. பட் ஐ கேன் நாட் யூஸ் தட் தேர். இங்கே மல்டிப்ளை மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்கேன். இங்கே மல்டிப்ளை இருக்கு இல்லைங்களா? சம் வேல்யூ கொடுக்குறேன். ஆர்குமெண்ட் டைப் மாறும்போது இங்கே வந்து இஃப் ஐ எம் கோயிங் டு கால் திஸ், இதில் வந்து எரர் வரும் நார்மலாக. மல்டிப்ளை. So this is the basic thing. இங்கே வந்து இப்போ if you are going to run this, of course அது மொதல் 2 இதை எடுத்துக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து இதை வந்து voidன்னு மாற்றிடுறேன்னு வச்சுக்கோங்க. void அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா இது ரிட்டர்ன் கூட வேண்டாம். something I am keeping it here. int x equal to something. ஓகே. ஸோ இது வந்து நார்மலாக இட் ஷுட் பி தேர். இங்கே ஏதோ பழைய கம்பைல் ஆகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒர்க்கே ஆகக்கூடாது, எரர் சொல்லணும். பட்டு எரரே சொல்லாமல் போயிட்டுருக்கு. பில்டு சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் சேஞ்ச்டு த ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டை இங்கே சேஞ்ச் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டைப் மாறி இருக்குது. இங்கே வாய்டு மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்கேன். இங்கே நியூ கம்ப்யூட் மல்டிப்ளைன்னு கொடுக்கும்போது இட் இஸ் நாட் அக்செப்டிங். பட் இஃப் யூ கம் டு திஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு சே இன்ட், ஸ்டில் இட் இஸ் நாட் அக்செப்டிங். த ரீசன் இஸ் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஏபிள் டு டூ தட் ப்ராசஸ் இல்லைங்களா? இதை வந்து ரிட்டர்னே மாற்றிடுவோம். நம்ம இங்கே ரிட்டர்ன் a into b அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டில் ஒன் ஆர்குமெண்ட் இஸ் அடிஷ்னல், ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டிங் இட். ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி a into bன்னு வைக்கிறோம். 2 ஆர்குமெண்ட் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா now it is accepting it இல்லைங்களா? ஸோ இந்த டெலிகேட் வந்து இங்கே என்ன டைப் இருக்கோ அதே டைப் அண்ட் அதே ஆர்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து ஒரு கிளாஸோட எப்படி வந்து பயன்படுத்தலாம், ஒரு கிளாஸினுடைய உள்ளே இருக்கிற ஒரு மெத்தடோட பிஸ்னஸ் லாஜிக்கை வெளியில் எழுதுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இதில் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டெலிகேட் மூலமாக, ஃபங்க்ஷன் டெலிகேட் மூலமாக we யூஸ் திஸ்.
எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் we are having ரோல் நம்பர், நேம் அண்ட் ஸ்கோர் இதெல்லாம் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு நான் எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பப்ளிக் வாய்டு ரிசல்ட், பப்ளிக் வாய்டு ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் லாஜிக் என்ன பண்ண போகிறேன்னா, இஃப் ஸ்கோர் கிரேட்டர் தேன் 35, ஸ்கோர் கிரேட்டர் தேன் 35 இருந்ததுன்னா we want to say console.writeLine pass. Else fail. It should display that. That's it. Okay, pass or fail. 35க்கு மேலே இருந்தால் பாஸு, 35 or 35க்கு மேலே இருந்தால் பாஸு, அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிறது தான் நம்ம வச்சுருக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங்க்கு வரீங்க. இங்கே வந்து let us have ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் x equal to நியூ ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எக்ஸ் டாட் செட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ் டாட் ரிசல்ட் அப்படின்னு அந்த மெத்தடையும் கால் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணோம்னா நார்மலாக என்ன ஆகுது, 12ன்னு கொடுக்குறோம். இங்கே நேம் சம்திங் கொடுக்குறோம். ஸ்கோர் வந்து 45ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இட் இஸ் சேயிங் பாஸ். இப்போ 56, 60, சம் நேம் சாம் 23 அப்படின்னா ஃபெயில்னு வருது. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் இப்போ நம்மளே தான் அதை டிஃபைன் பண்ணினோங்கிறதுனால நம்ம we can go and change it if I want to make the pass mark as 25 இல்லை 50 மாற்றணுன்னா நம்ம வந்து மாற்றிக்க முடியும். பட் இன் ரியல் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் வில் பி டிசைன்டு பை சம் பர்சன் அண்ட் we will be consuming that particular thing. அதனுடைய சோர்ஸ் கோடு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதேமாதிரி இருக்கும்போது என்னால் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. எனக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, பாஸ் ஆர் ஃபெயில் அங்கே 35ன்னு எழுதிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபர்தர் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we cannot change it இல்லைங்களா? ஸோ டு மேக் இட் மோர் ஃப்ளெக்சிபிள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை வெளியில் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணும். ஆனால் அந்த ரிசல்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்க போது, இட் இஸ் கோயிங் டு பி இன்சைட் த ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்லி. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ டெலிகேட் பப்ளிக் delegate void show result இங்கே வந்து ஸ்டூடெண்ட் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணிட்டோம், பப்ளிக் வாய்ட் ஷோ ரிசல்ட் ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? இதுதான் டெலிகேட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் போயிட்டு டெலிகேட்டை கூட என்ன பண்ணுவீங்க, கிளாஸ்க்குள்ளே போட வேண்டாம். யூ கேன் கீப் இட் இன் த நேம் ஸ்பேஸ். இந்த நேம் ஸ்பேஸ் ஏரியாவில் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த ஷோ ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோ ரிசல்ட்டில் லெட் அஸ் சேஞ்ச் தட். இந்த பாடியெலாம் எதுவுமே வேண்டாம். இங்கே வந்து ஷோ ரிசல்ட் அப்படிங்கிற அந்த டெலிகேட்டை யூஸ் பண்ணி இங்கே எஃப்னு வச்சுங்க. இங்கே வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் எஃப் ஆஃப் எஸ் திஸ். அதாவது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டை அதுக்கு பாஸ் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை வந்து நம்ம ஹவு வி ஆர் கோயிங் டு கால் இட் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இங்கே ப்ரோக்ராமில் வந்து இந்த மல்டிப்ளைலாம் இனிமேல் நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? இங்கே வந்து வாட் ஐ எம் கோயிங் டு டு இஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் result, public static void result,
அதில் வந்து ஸ்டூடெண்ட் எஸ் அப்படின்னுங்கிறது இருக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து we are going to say if s dot score equal to 25ன்னு வச்சுப்போம். இப்போ less than or equal to greater than or equal to 25, 75க்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருந்ததுனால் console dot write line இங்கே வந்து பாஸ்ன்னு கொடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இங்கே வந்து ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருவோம். ஃபெயில். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து வாட் we can do here is ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே அந்த டெலிகேட் பேர் என்ன, ஷோ ரிசல்ட்னு டெலிகேட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஷோ ரிசல்ட்டை வச்சு எஃப்னு ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ஷோ ரிசல்ட். இங்கே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தட்ஸ் இட். இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து எஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மெயினில் தான் வந்து we are having that logic. இந்த லாஜிக் எங்கே போகுது, இட் இஸ் கோயிங் டு பி த பார்ட் ஆஃப், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டினுடைய ரிசல்ட்டுன்னு நம்ம கால் பண்ணும்போது அதுக்கு வந்து இதை கொடுத்துட்டோம். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ we are able to pull out certain portion of the business logic outside the class and that is going to get implemented inside. ஓகேவா? ஸோ இதுதாங்க ஒரு ஃபங்க்ஷனுடைய பிஸ்னஸ் லாஜிக்கு வெளியில் கொண்டு வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் ஆக்கிட்டோம். அதுதான் வந்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். இது நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எப்படிலாம் பயன்படுத்துவாங்க, ஈவெண்ட்டும் டெலிகேட் ஈவெண்ட்டுன்னு ஒன்று விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸில் வரும், அதே மாதிரி ASP.NET அப்ளிகேஷன்ஸில் வரும். அப்போ வரும்போது அதை எப்படி பயன்படுத்துவாங்க, டெலிகேட்ஸும் ஈவெண்ட்டும் எப்படி ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த விரைவில் அதுக்கு வந்து எல்லாம் விடையளிக்கிறோம். அதே போல் உங்களுடைய ஃபர்தர் வீடியோஸ், எங்களோட ஃபர்தர் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.